hello guys, welcome to Vidyut Gaming Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா GTA 5 ஓட பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த மிஷின் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம சிமியானோட கார் டீலர்ஷிப்புக்கு தான் வந்து போகணும். ஸோ GTA 5 பார்ட் 2 நம்ம சேனல் இருக்குது, அது ஆல்ரெடி போட்டிருப்பேன், நீங்கள் அதில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து ஃப்ராங்க்லினோட வீட்டிலேருந்து சிமியானோட கார் டீலர்ஷிப்புக்கு எவ்வளோ தூரம்னு. ஸோ நம்ம போய் தான் ஆகணும், மிஷினை முடிய வேறு வழி தெரில. ஓகே, அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் காய்ஸ். ஸோ காய்ஸ், நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிற கேப்லேயே வந்து சிமியானோட கார் டீலர்ஷிப்புக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ போய் பார்ப்போம் அவன் நம்மளுக்காக என்ன மிஷின் வச்சுருக்கிறான்னு. ஸோ காய்ஸ், சிமியான் வர சத்தம் கேட்குது. இந்த வந்துட்டான்டா சொட்ட மண்டை. ஸோ இப்போ வந்து இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் ரொம்ப பாராட்டிட்டு இருக்கிறான் நம்ம கடைசியாக பண்ணி கொடுத்த மிஷினுக்காக. ஸோ இப்போ வந்து நம்மளை உள்ளே கூப்பிட்றான், ஃப்ராங்க்லினுக்கு ஒன்று காட்டணும்னு. ஓகே போவோம். என்னது? வாவ் காய்ஸ், நம்ம ஃப்ராங்க்லின் வந்து சிமியானுக்காக கடைசியாக பண்ணி கொடுத்த அந்த மிஷினில் சிமியான் இம்ப்ரெஸ் ஆகிட்டான் போல. அதனால ஃப்ராங்க்லினுக்காக எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்னு போட்டு வச்சிருக்கான் சிமியானோட ஆஃபீஸ்லேயே. இப்போ வந்து லமார் வந்துட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ வந்து சொல்லிட்டான் சிமியானு ஃப்ராங்க்லின் தான் வந்து எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்னு. லமார் மூஞ்சினடா. ஓகே, லமாருக்கு கோவம் வந்துருச்சு. லமாருக்கு எதுக்கு கோவம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா லமார் ஃப்ராங்க்லின் ரெண்டு பேர் சேர்ந்து தானே அந்த மிஷினை முடிச்சு கொடுத்துருப்பானுங்க. ஆனால் சிமியான் வந்து ஃப்ராங்க்லினுக்கு மட்டும் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் கொடுத்துட்டான். ஸோ அதனால் லமாருக்கு வந்து கோவம் வந்துருச்சு, திட்டிகிட்டு இருக்கிறான், இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறான். காய்ஸ், ரெண்டு பேருமே கொஞ்ச நேரமாக சண்டை போட்டு, ஐ மீன் ரொம்ப நேரமாக சண்டை போட்டு இப்போ கொஞ்சோண்டு சமாதானம் ஆகிருக்கிறானுங்க. லமார் கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்கான், ஏன்னா அவனுக்கு எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் வேணும்னு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? காய்ஸ், இப்போ நம்மளோட அடுத்த மிஷினுக்காக நம்ம பீச்சுக்கு கிட்ட இருக்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கேருந்து ஒரு பைக் திருட போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து நம்ம அந்த பைக்கை திருட போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். ஃபாலோ லமார்னு கீழே கொடுத்துருக்குறானுங்க. இவன் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கான். இந்தா இப்போ இதில் குதிச்சு இங்கே கீழே இறங்கிடுவோம். இவன் ஆல்ரெடி வேறு கோவத்தில் இருக்கிறான் ஃப்ராங்க்லின் மேலே. ஃப்ராங்க்லின் ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டாலும் இழுத்து விட்டுருவான். இப்போ அங்கே ஒரு ஆள் நிற்கிறான், அவன்கிட்ட கீழே சண்டை போடணுமா? இல்லை அவனே. ஐயோ, எங்க இந்த லமார் இருக்கிற கோவத்தில் அந்த ஆள் வயிற்றுலேயே ஒரு குத்திட்டாங்க. ஓகே, இப்போ அங்கேருந்து ஒரு கார் வருது. எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி. ஓகே, அவனுங்களும் நம்மளை கண்டுக்காம தான் போகிறானுங்க. ஓகே, இப்போ போயிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அந்த எண்டு வரைக்கும் போகணும் போல். இப்போ லமாரும் வேறு என்னமோ புலம்பிகிட்டே இருக்கிறாங்க ஃப்ராங்க்லினுக்கு அந்த எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்து கொடுத்தனால. ஸோ இப்போ வந்து போவோம் போயிட்டே இருப்போம். ஓடிடலாம் கொஞ்சமா. இந்தா கிட்ட வந்தாச்சு. இங்கே ஒரு கேரேஜ் இருக்குது, 3 கேரேஜ் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு இதில் தான் வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இந்தா நம்ம ஃபஸ்ட்டு அந்த கேரேஜை திறப்போம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேரேஜை திறந்துடலாம். திறந்தாச்சு. உள்ள பைக் இல்லை, ஆனால் இங்கே ஒரு கன் இருக்குது காய்ஸ். அப்போ இங்கே ஒரு ஷூட் அவுட் நடக்க போகுது. ஓகே, கன் எடுத்தாச்சு. இப்போ வந்து செகண்ட் கேரேஜ் திறந்தாச்சு. இங்கே ஒன்றும் இல்லை, ஏதோ 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. பைக் இங்கே இல்லை, இவனுங்க வேகோஸ் கேங் காய்ஸ். இப்போ இவனுங்கள்ட்ட இருந்தால் பைக் எடுக்க போகிறோம். இப்போ இவனுங்க வந்து இங்கே என்னடா பண்ணுறீங்கன்னு இந்த லீடர் கேட்குறான். லமார் சண்டை போடுறான். ஓகே, இப்போ சுட்டுட்டான் கோவத்தில் லமார் அவனை. இவன் தான் லீட்ரு. ஓகே, இப்போ இப்போ நம்மளும் போய் சுடணும். பீஸ்ட் மோட் ஆன். இங்கே இருந்தவனுங்க எல்லாரையும் முடிச்சாச்சு. ஒரே ஒருத்தன் மட்டும் பைக் எடுத்துகிட்டு ஓட பார்க்குறான். அவனை பிடிக்கணும்.
இப்போ இந்த இடத்த தரமட்டமாக்குனது மட்டும் இந்த இடத்தோட ஓனர் பார்த்தான். ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. எவனாவது வந்து கேட்டா அவனையும் முடிச்சிருவோம். ஐயோ இப்போ அவன் பைக் எடுத்துட்டு போறாங்க கைஸ். இப்போ இங்கிருந்து அவனை சுட்டுருவோம். அவ்வளோதான், இவனையும் முடிச்சாச்சு. சோலி முடிஞ்சுச்சு. ஓகே கைஸ், ஒரு வழியாக இவனுங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பைக்கை நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த பைக்கை எடுத்துகிட்டு போய் லமார்கிட்ட தான் போய் கொடுக்கணும். ஆனால் ஃப்ராங்க்லின் ஒத்தால நின்று இந்த எல்லாரையும் முடித்தான் பார்த்தீங்களா கைஸ், அதுதான் ஃப்ராங்க்லின், பயங்கரமானவன். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஃப்ராங்க்லின் வேறு ரொம்ப நாள் கழித்து பைக் ஓட்டுறதுனால நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு நல்ல ரெட்ரோ சாங் தான் பாடிட்டு இருக்கிறான், கேளுங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இப்போ விட்டு தான் ஆகணும், ஏன்னா லமார் கிட்ட வந்துட்டோம். லமார் இருந்தால் அங்கே நிற்கிறான் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம அங்கே போய் வண்டியை லமார் கிட்ட கொடுத்துருவோம். ஓகே இறங்குடா. இறங்கியாச்சு. இந்தா லமார் இப்பயே ஃப்ராங்க்லினை நல்லா திட்டிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் லமார் சொல்கிறத கேட்டிங்களா, இந்த மிஷின்லாம் நான் தான் முடிக்க ஹெல்ப் பண்ணேன், நான் தான் பெரிய ஆளுன்னு சீன் போட்டுட்டு இருக்கிறான். ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. பதிலுக்கு ஃப்ராங்க்லினும் லமாரை நல்லா திட்டிட்டு இருக்கிறான். ஏன்னா ஃப்ராங்க்லின் மேலே இருக்கிற கோவத்தில் லமார் அந்த மிஷினில் தனியாக விட்டுட்டு வந்துருப்பான் ஃப்ராங்க்லினை. ஸோ ஃப்ராங்க்லின் தான் தனியாக நின்று பைக் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ அதனாலே லமாரை நல்லா திட்டி விட்டுறான். லமாரும் நல்லா கோவத்தோடய போயிட்டான். இப்போ ஃப்ராங்க்லின் மட்டும்தான் தனியாக இருக்கிறான். இப்போ அந்த காரில் போய் ஏறணும். அவ்வளோதான், மிஷின் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்த GTA 5ல மைக்கிளும் ஃப்ராங்க்லினும் எப்படி மீட் பண்ணுவாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்கள் ஃபோனுக்கு வரும். பாய்.